வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நாளை ஆகஸ்ட் 15 நெப்போலியனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த மாவீரன் நெப்போலியனுக்காக இந்த காணொளி சமர்ப்பிக்கப்படுகிறது. நெப்போலியனின் பொன்மொழிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது 2. ஒன்று, இம்பாசிபிள் is a word to be found only in the dictionary of fools. முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தை. 2வது, never interrupt your enemy when he is making mistakes. உன்னுடைய எதிரி தவறு செய்யும்போது குறுக்கிட்டு தடுக்காதே. இந்த 2 பொன்மொழிகளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுறது. அவர் ஏகப்பட்ட பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நெப்போலியனுடைய பொன்மொழிகளில் இந்த 2 தான். சரி, அடுத்ததாக எல்லாருக்குமே நெப்போலியனுடைய வீரத்தை பற்றி தான் தெரியுமே தவிர நெப்போலியன்கிட்ட ஒரு இரக்க சுபாவம் இருந்தது, ஒரு பலவீனம் இருந்தது யாருக்குமே தெரியாது. அது என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர், ரொம்ப வீரமாக இருக்கிறவங்க, யாருக்குமே அடங்காமல் முரட்டுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குங்க. அது என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாராவது பாசத்தை காட்டினாங்க அல்லது பாசத்தை காட்டுற மாதிரி நடித்தாங்க அப்படின்னா இந்த முரட்டு சுபாவம் உள்ளவங்க, வீரமானவங்க டப்புன்னு அவங்க வலையில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் தான் நெப்போலியனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஜோஸ்பின் அப்படிங்கிற ஒரு விதவை பெண்மணி நெப்போலியனை சந்திக்கிறார். அதாவது திருமணமாகி கணவனை இழந்து அந்த ஜோஸ்பினுக்கு 2-3 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களோடு போயிட்டு நெப்போலியனை சந்திக்கும்போது நெப்போலியனுக்கு அந்த ஜோஸ்பின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதற்கு பிறகு நெப்போலியன் அந்த ஜோஸ்பினை திருமணம் செஞ்சுக்கிறார். அப்படி திருமணம் செஞ்சிக்கும்போது திருமணத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களத்துக்கு உடனடியாக போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது. நெப்போலியன் திருமணத்து அன்னைக்கு கூட சந்தோஷமாக இல்லாமல் கை நிறைய புத்தகத்தை அள்ளிக்கிட்டு குதிரை மேலே சவாரி செய்யும்போது அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போகிறார். என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருமணமான அன்னைக்கு. வாழ்க்கையில் நெப்போலியனுக்கு சந்தோஷம் அப்படின்றதே கிடையாது. பொதுவாகவே நீங்கள் பாருங்களேன், மிகச்சிறந்த பிரபலங்கள், வரலாறில் இடம் பிடித்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது ஒரு மருந்தளவுக்கு கூட கிடச்சிருக்காது. உதாரணமாக ஆப்ரஹாம் லிங்கனாக எடுத்துக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், பிரபலங்கள், சரித்திரத்தில் இடம் பெற்றவர்கள், அவங்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமற்ற ஒரு இல்லற வாழ்க்கையை தான் நெப்போலியன் வாழ்ந்திருக்கார். அதே போல் தன்னுடைய முழு பாசத்தையும் நெப்போலியன் அந்த ஜோஸ்பின் அப்படிங்கிற அந்த விதவை பெண் மேலே தான் வச்சுருந்தார். ஆனால் நெப்போலியன் அதீத பாசம் காட்டுற அளவுக்கு அந்த விதவை பெண்மணி தகுதியானவரா, ஜோஸ்பின் அப்படிங்கிற பெண்மணி தகுதியானவரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1% கூட தகுதியற்ற பெண். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெப்போலியனுக்கும் ஜோஸ்பினுக்கும் திருமணமான அன்னைக்கு நெப்போலியன் உடனடியாக போர்க்களத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது. திருமணமான அன்று இரவே நெப்போலியன் ஒரு பை நிறைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு குதிரை மேலே சவாரி செஞ்சுக்கிட்டே அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டே போகிறாப்புல. அப்புறம் போர்க்களத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். அதாவது அன்பின் அடிப்படையில் கடிதம் எழுதுகிறார். ஆனால் நெப்போலியனுடைய மனைவி நெப்போலியன் உணர்ச்சி வசப்பட்டு காதல் வார்த்தைகளை கொட்டி எழுதக்கூடிய அந்த கடிதத்தை மதிக்கவே இல்லை. நெப்போலியன் போர்க்களத்துக்கு கிளம்பி போன உடனேயே நெப்போலியனுடைய மனைவியான ஜோஸ்பின் பல ஆண்களோடு என்ன சொல்கிறது, எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வார்த்தையை அதாவது என்ன வார்த்தையை பயன்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. நெப்போலியனை மறந்துட்டு மற்ற ஆண்களோடு என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகல் கான்டாக்டில் இருந்ததாக தான் சொல்கிறாங்க. இது எப்படியோ நெப்போலியனுக்கு
தெரிய வந்ததும் நெப்போலியன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாப்புல. இருந்தாலும் ஜோஸ்பின் மீது அவருக்கு அதீத காதல் இருந்த ஒரே காரணத்தால் ஜோஸ்பினை அவர் எந்த இடத்துலையும் கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோஸ்பினால் நெப்போலியனுக்கு ஒரு வாரிசை வந்து பெற்றுத்தர முடியல. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஜோஸ்பின் வந்து திருமணமாகி 2-3 குழந்தைகளை பெற்ற பிறகு அவளுடைய கணவர் இறந்த பிறகு தான் நெப்போலியனை அவள் வந்து சந்திக்கிறாள். அதனால் குழந்தை பெறும் அந்த தகுதியை வந்து ஜோஸ்பின் வந்து இழந்துடுறா. தனக்கு ஒரு வாரிசு வேண்டி நெப்போலியன் வந்து 2ஆம் தாரமாக மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனாலும் நெப்போலியன் சாகும் தருவாயில் மரணப்படுக்கையில் கூட ஜோஸ்பின் அப்படிங்கிற அந்த பேரை தான் கடைசியாக அவர் வந்து உச்சரித்ததாக சரித்திரத்தில் பேசப்படுது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட்டர்லூ, அதாவது நெப்போலியனை தோற்கடித்த போர்க்களம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர்லூ. மாவீரனான நெப்போலியன் எப்படி இந்த வாட்டர்லூ அப்படிங்கிற அந்த போர்க்களத்தில் தோற்று போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு பெரிய மாவீரனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதாவது கற்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவோம், பல்லியை பார்த்து பயப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு பலவீனம் தான் நெப்போலியன்கிட்டே இருந்திருக்கு. நெப்போலியனுக்கு பூனையை பார்த்தா பயம். வாட்டர்லூ அப்படிங்கிற அந்த போர்க்களத்தில் நெப்போலியன் தோற்று போனதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டின் படை தளபதியான நெல்சன், எனக்கு வந்து முழு பேர் ஞாபகம் இல்லை. அந்த நெல்சன், அந்த படைத்தளபதியோட பேரான நெல்சனை தான் நெல்சன் மண்டேலா வந்து மண்டேலா அப்படின்ற தன்னோட பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது திருப்பியும் சொல்கிறேன். நெல்சன் மண்டேலா, சவுத் ஆஃப்ரிக்கா நெல்சன் மண்டேலா இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய மண்டேலா அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி நெல்சன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, நெப்போலியனை தோற்கடித்த இங்கிலாந்து படைத்தளபதியான நெல்சன், அந்த நெல்சன் கிட்டே இருந்து தான் அந்த பட்டத்தை வந்து இவர் தன்னோட பேருக்கு முன்னாடி எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாட்டர்லூ போர்க்களத்தில் எப்படி நெப்போலியன் வந்து தோற்று போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து படைத்தளபதி நெல்சனுக்கு நெப்போலியனோட பலவீனம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, பூனைன்னா நெப்போலியனுக்கு அலர்ஜி. 6 வயசில் நெப்போலியனுடைய மார்பில் ஒரு காட்டு பூனை குதிச்சுது. அதுலேருந்தே நெப்போலியனுக்கு பூனைனாலே அலர்ஜி. போர்க்களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 பூனைகளை வந்து நெல்சன் வந்து இறக்கி விட்டாப்புல. யார்? இங்கிலாந்து படைத்தளபதி நெல்சன் வாட்டர்லூ போர்க்களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 பூனைக்குட்டிகளை இறக்கி விட்டாப்புல. அப்போ போர்க்களம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் மியாவ் மியாவ் மியாவ்னு அந்த சவுண்டு வந்தவொடனே நெப்போலியனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. அவரோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டைவர்ட் ஆயிடுச்சு. உன்னுடைய எதிரியை வந்து நீ ஜெயிக்கணும், உன்னுடைய எதிரியை வந்து நீ தோற்கடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய கவனத்தை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தை வந்து இங்கிலாந்து படைத்தளபதியான நெல்சன் வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ 70 பூனைக்குட்டிகள் மியா மியான்னு கத்துன உடனே நெப்போலியனால் யுத்த காலத்தில் வந்து சண்டை போட முடியலை. அதில் தோற்று போனவர் தான் மாவீரனான நெப்போலியன். சாதாரண பூனைக்குட்டியோட சத்தத்தை கேட்டு தான் தோற்று போனார் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். கடைசியாக நெப்போலியன் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உருவத்தில் ரொம்ப குள்ளமானவர், 4.5 அடி தான். ஆனால் அவர்கிட்ட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. மாவீரன் அப்படின்ற அந்த பட்டத்தை வாங்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய தன்னம்பிக்கை தான். யாரையுமே உருவத்தை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெப்போலியன் தான். நாளை ஆகஸ்ட் 15 நெப்போலியனுடைய பிறந்த நாள். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ரோல் மாடல் வந்து நெப்போலியன் தான் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் நெப்போலியனை பற்றி பேசலாம். இருப்பினும் நேரமின்மையின் பொருட்டு இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.